உலகை சுற்றி பார்க்கலாம் நம் இலக்கிய பூஞ்சோலையில். உலகில் மக்களை ஈர்க்கும் சுற்றுலா பகுதிகளில் நீர்வீழ்ச்சிகள் முக்கிய இடம் பெறுகிறது. உலகின் உயரமான நீர்வீழ்ச்சியாக தென்னாப்பிரிக்காவின் கிவாஜுலு நாடல் மாகாணத்தில் உள்ள டுஜுலா அருவி விளங்குகிறது. இதன் உயரம் 3225 அடி. இரண்டாவது உயரமான நீர்வீழ்ச்சியாக வெனிசுலாவின் பொலிவர் நகரில் உள்ள ஏஞ்சல் அருவி. இதன் உயரம் 3212 அடி ஆகும். மூன்றாவது இடத்தில் பெரு நாட்டில் உள்ள ட்ரஸ் ஹெர்மனாஸ் அருவி. இதன் உயரம் 2999 அடி ஆகும். உலகின் 5 பெருங்கடல்களில் மிக பெரியது மற்றும் ஆழமானது பசிபிக் பெருங்கடல். இதன் பரப்பளவு 16,52,50,000 சதுர கிலோமீட்டர் ஆகும். இதன் சராசரி ஆழம் 4300 மீட்டர் ஆகும். உலகின் 5 பெருங்கடல்களில் மிகச்சிறியது ஆர்க்டிக் பெருங்கடல். இதன் பரப்பளவு 55 லட்சம் சதுர கிலோமீட்டர் ஆகும். இதன் சராசரி ஆழம் 18,000 அடி. 3 பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட பகுதி தீபகற்பம் என அழைக்கப்படுகிறது. உலகில் இந்தியா உட்பட பல தீபகற்ப நாடுகள் உள்ளன. உலகின் மிகப்பெரிய தீபகற்பமாக அரேபியா தீபகற்பம் விளங்குகிறது. இதன் பரப்பளவு 32.37 லட்சம் சதுர கிலோமீட்டர். இதில் குவைத், ஓமன், கத்தார், சவுதி, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஏமன் மற்றும் ஈராக், ஜோர்டானின் தெற்கு பகுதிகள் ஆகியவை அடங்கியுள்ளன. இதில் பெரிய நாடு சவுதி. 2.3 கோடி ஆண்டுகளுக்கு முன் செங்கடலின் பிளவு காரணமாக இந்த அரேபிய தீபகற்பம் உருவானது. இந்நாடுகளில் எண்ணெய் வளம் மிக அதிகம் உள்ளது. உலகின் நீளமான நெடுஞ்சாலை ஆஸ்திரேலியாவில் உள்ளது. 14,500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இச்சாலையில் பயணித்தால் ஆஸ்திரேலியாவை முழுவதுமாக சுற்றி வரலாம். 1955 அமைக்கப்பட்ட இச்சாலை பிரிஸ்பன், சிட்னி, மெல்போர்ன், அடிலைட், பெர்த் உட்பட்ட அந்நாட்டின் முக்கிய நகரங்களை இணைக்கிறது. ஆஸ்திரேலியாவில் வாகனம் ஓட்டுவதற்கு சர்வதேச ஓட்டுநர் உரிமம் அவசியம். நீளமான நெடுஞ்சாலைகளில் 2வது இடத்தில் ரஷ்யாவின் டிரான்சிபெரியன் நெடுஞ்சாலை உள்ளது. இது 11,000 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. மரங்களே இல்லாத மலை சூழ்ந்த பகுதி பாலைவனம் ஆகும். உலகின் பெரிய பாலைவனம் சஹாரா. இது ஆப்பிரிக்காவின் வடபகுதியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு 94 லட்சம் கிலோமீட்டர், அதாவது 9 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஆகும். உலகின் சிறிய பாலைவனம் கனடாவில் உள்ள கார்கிராஸ் பாலைவனம். இதன் பரப்பளவு 640 ஏக்கர் மட்டுமே. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இப்பகுதியில் இருந்த ஏரி நாளடைவில் பாலைவனமாக மாறியது.